டேய் உங்களோட பற்றி வேல்யூ இல்லாத மனுஷன், உன்னை பற்றி புரியாத மனுஷன், உன்னை பார்த்து அலற மனுஷங்கிட்டலாம் போய் நிறைய பேர் ஒரு ப்ரொஃபஷனில் இருப்பீங்க, ஒரு ஹெச்ஆராக இருப்பீங்க, இல்லை ஒரு பெரிய டாக்டராக இருப்பீங்க, ஒரு பெரிய அட்வொகேட்டாக இருப்பீங்க, திறமையோடு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து இங்கே நம்மளை பாராட்டுற மனுஷனை விட அந்த பாராட்டுற விஷயம் நமக்கு இந்த வாட்டி நீ தொகுதியில் நில்லு தலைவா. நிறைய நேரத்தில் எலி கிட்ட போய் எலி நீ ரொம்ப அழகா ஒரு புலி மாதிரி இருக்க, பெரிய கம்பீரமா இருக்க, நீ செம்மையா இருக்க எலி, நீ வந்து நிச்சயமா காட்டுல போனோம்னா எல்லாம் பயந்துருவாங்க, நீ அடிச்சு 4 பேரை கொல்லலான்னு சொல்லிட்டு எலிய புலியா நம்பி காட்டுக்கு அமிச்சிட்டாங்களா. புலியா நம்ப வச்சு காட்டுக்கு அமிச்சிட்டாங்க. யார? எலி போய் கயாமுயான்னு எப்படி கத்துச்சேன் அப்படி கத்துச்சான் காட்டுல போய். யாருமே அதை மதிக்கல, ஏன்னா அது எலி. ஆனா அதை என்ன நம்ப வச்சுட்டாங்க, இதுக்கு முன்னாடி எலி கூட பழகணும், நீ புலி 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 நம்பி. ஆனா எலிக்கு கடைசி இருக்கும் அந்த எலின்றது தெரியாதே. என்னாச்சா, எல்லா இடத்துலயும் இப்படி கத்தி 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 நான் புலி நான் புலி நான் புலி புலி சொல்லி 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 கடைசி செத்தே போச்சு. சில நேரங்கள்ல எப்படி எலிய புலியா மாத்த முடியாதோ அதே மாதிரி ஒரு புலிய எலியா ஈஸியா மாத்திரலாங்க. எப்படி ஒரு புலி கிட்ட உட்கார வச்சு, புலி நீ எதுக்கும் லாய்க்கு இல்ல, நீ தண்டகர்மோ, நீ வேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு புலிய கூட ஒண்ணுமே இல்லாத ஜீரோவா மாத்திரலாங்க. ஏன்னா இந்த வார்த்தை தாங்க எல்லாம். இந்த வார்த்தை ஜாலங்கள்ல சில பேர் என்ன பண்றாங்க, பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் கவுத்துறாங்க. எப்படி சொல்லுவாங்க, தலைவா இந்த வாட்டி நீ தொகுதியில் நில்லு தலைவா, எல்லா ஓட்டும் உனக்கு தான் தலைவா, நீ வேற லெவல் தலைவான்னு சொல்லி இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணி பாவம் அந்த மனுஷன் நடு தெருவுக்கு வந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க இந்த அரசியல்ல. நீ பண்ணுமா, ஒரு ஊர்ல ஹெல்ப் பண்ணிட்டே இருமா, அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் உனக்கு ஓட்டு போட்டுருவாங்க. இங்க எலியா இருந்தாலும் புலியா இருந்தாலும் சிந்திச்சு செயல்படுறவங்க மட்டும்தான் ஒரு நல்ல வழியை தேர்ந்தெடுக்க முடியும். நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். என்ன பண்ணு, முதல்ல உன் அறிவை கொஞ்சம் ஓப்பன் பண்ணு. அறிவு எப்படி ஓப்பன் ஆகும், தெளிவு. தெளிவு எங்கேருந்து வரும், பொறுமையிலேருந்து வரும். பொறுமை எங்கேருந்து வரும், பொறுமைன்றது புரிதல்லேருந்து வரும். எங்கேருந்து புரிதல், விட்டு கொடுக்குற தன்மையிலேருந்து வரும். நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன்னா நீ கடைசியில் போய் தோத்து ஜீரோவாக தான் நிற்கிற போகிற. அதில் நோ டவுட். யாரோ வந்து உனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க, உடனே நீ வந்து அவங்க கெட்டவங்கன்னு முடிவு பண்ணிட்டேன்னா விட்டு கொடுக்க தயாரில்லை, காலி. ஒருத்தன் உன்னை அப்ரிஷியேட் பண்ணுறான், அவன் ரொம்ப நல்லா உண்டாடே, அவன் வேற லெவல்றான்னு சொல்லி நீ அவன் கூட போய் சாராயம் காசுறது, செயின் அறுக்கிறது, இதெல்லாம் நீ பண்ணனா என்ன ஆகும், காலி. ஸோ உன்னை கெடுக்கிறதுக்காக ஒருத்தன் பாராட்டுறான்றதை நீ புரிஞ்சுக்கோ, உன்னை காலி பண்ணுறதுக்காக பாராட்டுறதை புரிஞ்சுக்கோ. இந்த பாராட்டு எது, அந்த பாராட்டு எதை நீ தெரிஞ்சுக்கணும். சில பேர் நியாயமாக பாராட்டுவாங்க, தலையில் எடுத்துக்காத. வாழ்க்கை வாழ்றதுக்கான தத்துவத்தை முதல்ல புரிஞ்சுக்கோ. இங்க நம்மளை பாராட்டுற மனுஷனை விட அந்த பாராட்டுற விஷயம் நமக்கு தகுமான்றதை பாரு. இப்போ ஒருத்தன் சொல்றான், டே நீ ஹீரோடான்றான், ஹீரோ மெட்டீரியல்றான். நீ ஒழுங்கா படிச்சுட்டு இருக்க காலேஜ்ல, விஸ்காம்ல ஏதோ ஒரு டைரக்டர் ஆகணும், காலேஜில் ப்ரொஃபஸர் ஆகணும், ட்ரெயின் பண்ணிட்டு இருக்க. ஒருத்தன் சொல்றான் நீ ஹீரோ மெட்டீரியல் மாமான்றான். உடனே குடும்பத்துக்கு கிளம்பிட்டு உன்னால எது உனக்கு எது தொடர்ந்து செய்ய முடியும்ன்றது பாரு. ஒரு நாளைக்கு எலி போய் புலி வேஷம் போட்டுடலாம், நான் புலி நான் புலி நான் புலின்னு என்ன பண்ணிடலாம், ஒரு நாளைக்கு போட்டுடலாம். தினமும் அதால புலியா இருக்க முடியுமா? புலி புலிதான். புலி எப்பவுமே புலிதான். அது வேஷம் போடுற புலி இல்லை, ஒரிஜினலாவே அது புலி. ஆனா புலிய வந்து நீ எலியா மாத்தி ரொம்ப நாளைக்கு அதை எலியா வச்சிருக்க முடியாது. என்னைக்கு புலிக்கு அது புலின்னு தெரியுதோ அன்னைக்கு காலி. நீ நிறைய பேர் என்ன பண்றாங்க, உண்மையாவே நல்ல மனிதர்கள் என்ன பண்றாங்க, அவங்களோட தரத்தை இறக்கி அவங்கள தப்பான வழியில கொண்டு போயிட்டு அவங்கள ஜீரோ ஆக்கலான்னு பார்த்துட்டாங்க. அதுல என்ன ஆயிடுது, நிறைய டேலண்டடான மாணவர்களும் டேலண்டடான பீப்புளும் செல்ஃப் எஸ்டீம் இல்லாத இருக்காங்க. நிறைய பேர் ஒரு ப்ரொஃபஷனில் இருப்பீங்க, ஒரு ஹெச்ஆரா இருப்பீங்க, இல்ல ஒரு பெரிய டாக்டரா இருப்பீங்க, ஒரு பெரிய அட்வொகேட் இருப்பீங்க, திறமையோட இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு வந்து இந்த வார்த்தை ஜாலங்கள் தெரியல, என்னால அவனை மாதிரி பேச முடியல அப்படின்னு நினைச்சு ஒதுங்கி இருப்பீங்க. இங்க பேச வேணாங்க, உங்களை பத்தி 4 பேர் பேச வைங்க. அது எப்படி முடியும் அப்படின்னா, கர்ஜிக்க ஆரம்பிக்கும், உங்களை நீங்க நம்ப ஆரம்பிக்கும். ஒரு காட்டுல போய் ஒரு சிங்கம் என்ன பண்ணிச்சான், ஒரு ஸ்மெல் வர மாதிரி இருக்கு நம்ம கிட்டன்னு சொல்லி, அது என்ன நம்ம ஸ்மெல் வந்து அது என்ன பண்ணும், ஒரு மண்ணில் பறந்துருக்கலாம், இல்லை தண்ணியில குச்சிருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணிருக்கலாம். அது என்ன பண்ணிச்சு, போய் ஒரு மான் கிட்ட கேட்டுச்சு. மான் அதை பார்த்தா அலற மான், பயப்படுற மான், நடுங்கிற மான். அதுகிட்ட போய் நான் நல்லா பண்ணான்னு கேட்டுச்சான். அந்த மான் என்ன பண்ணிச்சான், கப் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு, பேட் ஸ்மெல் வருது மேலே அப்படின்ச்சா. உடனே சிங்கம் ரொம்ப ஐயோ நம்ம மேலே பேட் ஸ்மெல் வருதாங்க, என்ன பண்ணுறது தெரியல, ஆராயவே இல்லை, ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அடுத்தது போய் ஒரு இது கிட்ட கேட்டுச்சான், கரடி கிட்ட. அதை சொல்லிச்சான், ஆமாம் தலைவா
பயங்கர கப்படி இது அவன் மேலே இருந்துச்சான். அது உடனே ஐயோ கப்பா என்ன பண்ணுறது ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிச்சான். ஏன்னா உடம்பு மேலே இருக்கிற கப்போட என்ன ஆயிடுச்சு, உள்ள தான் மேலே ஒரு தாழ்வு மனப்பான்மை ஆயிடுச்சோம். நம்ம சிங்கமாச்சே, நம்மளை யார் இன்னும் மதிப்பா, நம்ம யார் நம்மளை வேல்யூ பண்ணுவான்னு சொல்லி அடுத்த ஒரு குரங்கு கிடச்சான். குரங்கு சொல்லிச்சான் ஐயோ என்னால் இருக்கவே முடியல, நான் எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்ச்சான். உடனே சிங்கம் காட்டு இருந்து தன்னோட ராஜா பதவியை ராஜினாமாவே பண்ணிடுச்சான். எனக்கு கபடி இது எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. டே நிறைய பேரும் நீங்களும் சிங்கம் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட பற்றி வேல்யூ இல்லாத மனுஷன், உன்னை பற்றி புரியாத மனுஷன், உன்னை பார்த்து அலற மனுஷங்கிட்டலாம் போய் ஃபீட்பேக் கேட்டுட்டு இருக்க. முதல்ல இந்த ஃபீட்பேக் கேட்கறது நிறுத்து. உன்னோட தரம் யாருக்கிட்டையும் கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. உனக்கே உன் தரம் தெரியும். உன்னை எங்கே இம்ப்ரூவ் பண்ணணுமோ செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணு. செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுற மனிதனாக மாறி உன்னை அனாலிசிஸ் பண்ணி உன்னை சரி பண்ணி உன் லைஃப்பில் நீ முன்னேற வழியை பாரு. உன்னை கெடுக்கணும்னு நினைக்கிறவன்ட்ட போய் கேட்குற, நீ அழியணும்னு நினைக்கிறவன்ட்ட போய் கேட்குற ஐடியாவை. நீ நடு தெருவுக்கு வரணும்னு கிட்ட போய் பிஸ்னஸ் ஐடியா கேட்டுட்டு இருக்க. சில பேர் போய் மாமா எனக்கு பிஸ்னஸ் ஐடியா கொடுங்க, பெரியப்பா எனக்கு பிஸ்னஸ் ஐடியா கொடுங்க, சித்தப்பா எனக்கு பிஸ்னஸ் ஐடியா கொடுங்க. யாரு நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த உலகத்துல? யாரு ஃப்ரெண்டுன்றவன் தான் ரெண்டாக்கிடுறான் நம்ம லைஃப். தம்பின்னுவான், என் அண்ணன்னுவான், அப்புறம் என்ன பண்ணுவான், உன் வாழ்க்கையே காலியாக்கிடுவான். பொண்ணு சொல்லும் நீங்க அண்ணனுங்க, இனிமேல் சார் இல்லைங்க, நீங்க எனக்கு அண்ணன்னு சொல்லி என்ன பண்ணோம், உன்னை திண்ணையில் உட்கார வைக்கலான்னு பார்க்கும். இந்த நம்பிக்கை வச்சு நம்பிக்கை துரோகத்தை அனுபவிக்கிறத விட பெரிய வழி ஏதாவது இருக்கா? நம்ம தம்பி தானே, நம்ம தங்கச்சி தானே, எவன் சொன்னான்? நீ தான் சொல்ற அவங்கள நம்ம தம்பி, நம்ம அண்ணன், நம்ம தங்கச்சின்னு. அது உள்ளத்துலேருந்து ஒரு வார்த்தையாவது அப்படி வருதா ரியலா? அதில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வேல்யூ முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குப்பமேட்டில் ரோஜா வந்தாலும் ரோஜாக்குன்னு ஒரு ஸ்மெல் இருக்கு. அதோட ஸ்மெல் என்றைக்குமே மாறாது. நீ எங்கே வேணாலும் வாழலாம், எந்த ஏரியாவில் வேணாலும் இருக்கலாம், மக்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். உன் வேல்யூ எது நீ சொல்லு. Who are you? Just ask yourself. கேளு. திறமை இருந்தும் திறமை இல்லைன்னு நினச்சிக்கிறது, தைரியம் இருந்தும் பயம்னு நினச்சிக்கிறது. எவனோ நம்பஸ்டான். நீ பயந்த பொண்ணுங்க அம்மா அப்பா டீச்சர்லாம் சொன்னால் நீ பயந்த பொண்ணா? மேக்ஸ் வராதுன்னு சொன்னால் நம்ம மேக்ஸ் வராதா? உனக்கு தைரியமே இல்லைங்க, இப்படி தாங்க இருக்கான்னு அப்பா அம்மாலாம் சொல்லிட்டா நமக்கு தைரியம் போயிடுமா? இந்த மற்றவங்க கிட்ட போய் என்னோட சர்டிஃபிகேட்டை வாங்கிறது முன்னிட்டு எவங்க சர்டிஃபிகேட்டை நமக்கு தேவை? ஒருத்தரோட சர்டிஃபிகேட் கிடைச்சா போதும். உன் சர்டிஃபிகேட் உனக்கு, என் சர்டிஃபிகேட் எனக்கு. நம்ம சர்டிஃபிகேட் நமக்கு போதுங்க. நம்ம பிராண்டு என்னென்ன காலம் சொல்லும். அதே மாதிரி வளர்ந்த உடனே அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதெல்லாம் விட்டுறாதீங்க. கேட்பாங்க, ஹெல்ப்லாம் திருப்பி கேட்பாங்க, எங்கே போயிட போகிறாங்க? ஹெல்ப் கேட்கும்போது ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா சிங்கம் நல்ல மனிதர்கள் யாரையுமே இறக்க விட மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா பழகுவாங்க. திருப்பியும் ஒரு தடவை துரோகம் பட்டது போதும், திரும்ப திரும்ப எப்படிங்க திரும்ப ஏமாறுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோ ஒன்றும் இல்லை, திரும்ப ஏமாறுறது பழகிடுச்சு. நான் ஏமாந்த மாதிரி நீங்கள் ஏமாறக்கூடாது. அந்த வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன், ஏமாறாதீங்க. ஏமாத்த தான் கற்றுக்கல, அடுத்தவன் ஏமாத்தனா எப்படி கண்டுபிடிக்கணும் கூட கற்றுக்கல. நம்ம கஷ்டம்தாங்க, நம்மளை ஏமாத்திடுறாங்க, ஏமாற்ற முடியாது. அதே மாதிரி நம்மளை சுற்றி ஒரு காம்பவுண்ட் இருக்குங்க. எப்படி ஒரு செடியை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வேலி இருக்கும், அந்த மாதிரி நமக்கு ஒரு வேலி இருக்குங்க. ஆண்டவன் போட்ட வேலி. என்றைக்குமே நம்மளை யாரும் தொட முடியாதுங்க. அன்பால் தொட்டு துரோகம் பண்ணுறவங்க மட்டும்தான் நம்மளை எதிர்க்க தொட்டுட்டு போயிருப்பாங்க. நேரில் எதிரெலாம் சமாளிச்சிடலாம், துரோகிங்களை எப்படி சமாளிப்பேன்? நீ சமாளிக்க முடியாது. யார் இங்கே சமாளிக்கணும்? இதை நல்ல மனிதர்கள் சமாளிக்கிறவங்க துரோகத்தை. ஒருத்தன் துரோகம் பண்ணுறான்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒருத்தன் நல்லவனே சம்பாதிச்சிருப்பேன். அந்த நல்லவன் தாங்க இந்த இறைவன், இந்த கடவுள். நல்ல மனிதர்களை கூட வச்சுக்கோங்க. துரோகிங்க 1-2 பேர் வருவாங்க, பாடத்தை கற்றுக்கிட்டு நல்ல மனிதர்கள் எப்படி கண்டுபிடிக்குன்னு கற்றுக்கோங்க. வாய்ப்பு கொடுத்த அனைத்து சிங்கங்களும் தெய்வங்களும் ஹீரோஸ்க்கும் என்னோட நன்றி.